ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு IKS அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெட் அலர்ட் ரிவிஷன் சீரியஸ்ல இந்தியன் பாலிட்டி பார்க்க போறோம். ஓகேவா? அதுலயும் 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் பாடமான இந்திய அரசியலமைப்பு பார்க்க போறோம். இதுல 50 முக்கியமான தரமான வினாக்கள் அடங்கிய செஷன் தான் இதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 50 கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போறாங்க. அண்ட் நீங்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் கொஸ்டின்ஸ் தான். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்பேன், அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க உங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, வீடியோ பாக்குறவங்க. சரியா? இந்த இந்திய அரசியலமைப்பு பாடத்தை தரவா படிச்சவங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். பிரிவு 32 யார் சொல்லலாம்? சொல்லுங்கம்மா. அதாவது தனிப்பட்ட உரிமை வந்து பாதிப்படைஞ்சா உச்சநீதிமன்றத்தை அணுகி தீர்வு காணும் உரிமை தான் பிரிவு 32. இந்த பிரிவு 32க்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. யார் சொல்றா? சொல்லுங்க. வெரி குட். பிரிவு 32ஓட முக்கியமான பேரு இதயம் மற்றும் ஆன்மா. சரிங்களா? 32 இதயம் மற்றும் ஆன்மா. தனிப்பட்டவரோட உரிமை போச்சுன்னா உச்சநீதிமன்றத்தை அணுகி தீர்வு காண்றதும் 32 தான். ரைட்டா? ஓகே, 32ல பாதிக்கு வரேன். ஓகேங்களா? பிரிவு 16 யாருங்க சொல்றா? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. வாய்ப்பு, பொது வேலைகளில் சம வாய்ப்பளித்தல் பிரிவு 16. தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17. ஓகேங்களா? ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர பிற பட்டங்கள் எல்லாத்துக்கும் பொது பிரிவு 18. 16, 17, 18 அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. சரிங்களா? ரைட். 12 to 35 அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுது. ஓகேவா? பிரிவு 12 to 35 எதை பத்தி சொல்லுது? அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுது. ரைட்டுங்களா? ரைட். பிரிவு 24 என்ன சொல்லுதுங்க? சொல்லுங்க. ஆமா, குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? அதை சொல்றதுதான் பிரிவு 24. 24 மணி நேரமும் நம்ம கவனம் ஃபுல்லா குழந்தை தொழிலாளரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது பிரிவு 21A சொல்லுங்க. தொடக்க கல்விக்கான உரிமை. தொடக்க கல்விக்கான உரிமை. சரிங்களா? அப்ப தொடக்க கல்விக்கான உரிமை தான் பிரிவு 21A. ரைட்டுங்களா? ரைட். நம்ம படிச்சிருப்போம் 86வது சட்ட திருத்தம் 2002 இல்லையா? பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A வரும் இல்லையா? அதுல 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறதா அதோட நோக்கம். சரிங்களா? அப்படியே ஒரு 2 எடுத்தோம்னா அப்படியே ஒரு கோர்வையா வரணும். ஓகேவா? ரைட். அடுத்து பிரிவு 26 சொல்லுங்க. பிரிவு 26 சமய விவரங்களை சொல்லுங்க. எந்த ஒரு சமயத்தை பொதுவா சொல்லுங்க. எந்த ஒரு சமயத்தை ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாங்கிறது 25. 26 அவ்வளவுதாங்க. சமய விவரங்களை நிர்வகிக்க உரிமை. ஓகேங்களா? அதுதான் பிரிவு 26. சமய விவரங்களுக்கு இந்த வரி செலுத்துவதை பத்தி சொன்னா பிரிவு 27. ஓகேங்களா? மதம் சார்ந்த விஷயங்கள்ல கலந்துக்கலாம், கலந்துக்காம இருக்கலாம், அது சொல்றது 28. அப்ப 25, 26, 27, 28 கன்சிக்யூட்டிவா வந்துடணும். ஓகேவா? ரைட். ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பா டிஎன்பிசில பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டிகல்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். குழுக்கள் நல்லா படிச்சாலும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு பாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி படிக்கணுங்கிறத நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். ரைட். பிரிவு 307 என்ன சொல்லுவாங்க? வெரி குட், அவ்வளவுதான். ரைட்டுங்களா? அப்ப சொத்துரிமை என்ன பண்ணுவாங்க? அடிப்படை உரிமைகள் இருந்து நீக்கிடுறாங்க இல்லையா? பிரிவு 300A அது எத்தனாவது சட்ட திருத்தம் சொல்லலாமா? அவ்வளவுதாங்க, 44வது சட்ட திருத்தம். அவ்வளவுதான். வெரி குட். வருஷம் 1978. கிளியரா? அப்ப 44வது சட்ட திருத்தத்தின்படி 1978ஆம் ஆண்டு சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையில இருந்து சாதாரண உரிமையா மாறிடுச்சு. அதுதான் பிரிவு 300A. அடுத்து பிரிவு 20 என்னங்க? பிரிவு 20 என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. யோசிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பொறுமையா யோசிங்க. பாதுகாப்பு. அவ்வளவுதான். இப்போ ஒரு அக்யூஸ்ட நம்ம குற்றம் சாட்டிட்டோம்னா அவங்கள ப்ரூவ் பண்ணாம அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை தான் பிரிவு 20. ஓகேவா? பிரிவு 19 நமக்கு தெரியும். பேசலாம், சுதந்திரமா இருக்கலாம், கூட்டம் போடலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், அது 20. ஓகேங்களா? ரைட். மத்தது அப்படியே பார்க்கலாம். இந்தியாவின் மகா சாசனம் என்னப்பா? அவ்வளவுதான்ப்பா. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 தட்டுங்க. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் சொல்லுங்க, இல்ல பகுதி 3 சொல்லுங்க, இல்ல ஆர்டிகல் 12ல இருந்து 35 சொல்லுங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. சரியா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்தியாவின் மகா சாசனம், மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். ரைட்டா? ரைட். இதயம் மற்றும் ஆன்மா இப்பதான் பார்த்தோம். 32.
பிரிவு 14 அவ்வளவுதான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 14 சமம். சரிங்களா? 15 சாதி மத பாலினத்துல வேறுபாடு காட்டக்கூடாது. 16 அவ்வளவுதான். வேலைகளில் சம வாய்ப்பு. 17 ஒழிப்பு. 18 தவிர பிற பட்டங்கள் எல்லாத்துக்கும் போதுன்னு சொல்றது. அவ்வளவுதாங்க. ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. இது எதுக்கு போட்டிருப்பாங்க? அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய்வதற்காக போடப்பட்ட கமிட்டி தான் சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. இது எந்த கமிட்டி? எத்தனாவது இதுல வந்திருக்கும்? எந்த வருஷம் வந்திருக்கும்? அவ்வளவுதான் 76. இதுவும் கேட்கலாம். சரிங்களா? எந்த ஆண்டு இந்த கமிட்டியை போட்டாங்கன்னு கேட்டா 76. எதுக்காக போட்டாங்கன்னா அடிப்படை கடமைகள். அப்ப ஒரு கமிட்டி எடுத்துக்கிட்டோம்னா டக்கு டக்கு டக்குன்னு வரணுங்க. திட்டக்குழுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கேசி நியோகி கமிட்டி, நிதி ஆயோக் எடுத்தோம்னா அஜய் சிப்மர் கமிட்டி, ஓகேங்களா? ஆர்பிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹில்டன் யங் கமிஷன் கமிட்டி, ஓகேங்களா? ஊழல் தடுப்பு பாத்தீங்கன்னா சந்தானம் குழு கமிட்டி. இந்த மாதிரி கமிட்டிகள் எல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்துடணும். இப்ப பாருங்க, இப்ப இந்த குழுலாம் வரும் பாருங்க. ராஜா மன்னார் குழு எதுக்கு போட்டாங்க? உறவு குறித்து ஆராய. எந்த வருஷம் போட்டாங்க? அவ்வளவுதான் 1969. முக்கியமான கேள்விப்பா. மத்திய மாநில உறவு குறித்து ஆராய்வதற்காக ராஜமன்னார் தலைமையில் கீழ் 3 கொண்ட குழு தான் ராஜமன்னார் குழு. எப்ப போட்டாங்கன்னா 1969. அதுல சேம் அதே மாதிரி சர்காரியா குழு 83 1983ல போட்டாங்க. சரிங்களா? ரைட். இது எதுக்கும் போட்டாங்க? இது எதுக்குதான்? மத்திய மாநில அரச உறவு வந்து ஆராய. இது எத்தனை பரிந்துரை சமர்ப்பிக்கும்? அவ்வளவுதாங்க. வெரி குட்ங்க. 247. அதுல எத்தனை ஏத்துக்குவாங்க? 80. 180 வந்து ஏத்துக்குவாங்க. எவ்வளவு ஏத்துக்குவாங்க? 180. புரியுதுங்களா? அப்படியே நம்ம ரிவிஷன்னா அதுதான். ஒன்னு எடுத்துட்டோம்னா அப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட் போடணும். சரிங்களா? அப்ப இங்க சர்க்காரியான என்ன? ஓகேவா? அப்ப 83. ஓவராலா எவ்வளோ? 247. ஏத்துக்கிட்டதே எவ்வளோ? 180. சரிங்களா? 183. 180 தான். ஓகேவா? ரைட். அடுத்து இந்த 2 வருஷம் பார்க்கலாம். 1955 குடியுரிமை சட்டம். வேற வேற என்ன சொல்லலாம்? அதுல வரும். இங்க இந்த படத்துல வேற எதுக்கு வரும்? 55 ஞாபகம் வருதுங்களா? 1955 and 56. ஒரு 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 ஆப்ஷன் கொடுக்கட்டா? ஒரு ஆப்ஷன் கொடுக்கட்டுங்களா? இது ஒரு குழு தான் வரும் கேள்வியில. மொழிக்குழு படிச்சோம்ல. முதலாவது மொழிக்குழு 55ல வச்சிருப்பாங்க. 56ல அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. 55ல மொழிக்குழு வச்சிருப்பாங்க, 56ல அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டும் சீக்வன்ஸா ஞாபகம் வருதுங்களா? 63 67. வெரி குட். அலுவலக மொழி சட்டம். சரிங்களா? அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963ல வருது. இந்த சட்டத்தின்படி என்ன சொல்றாங்க? இங்கிலீஷ் வந்து 15 வருஷத்துக்கு மேலாக, இப்ப பொதுவா ஹிந்தி அலுவல் மொழி சொல்லிட்டாங்க, இங்கிலீஷ் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேல அலுவல் மொழியா இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப 15 வருஷத்துக்கு மேலங்கிற ஒரு காலத்தை மென்ஷன் பண்றாங்க. பட் இந்த 1967 என்ன வரும்? அலுவலக மொழிகள் திருத்த சட்டம். கிளியராங்க? அப்ப அலுவலக மொழி சட்டம் 63, அலுவலக மொழி திருத்த சட்டம் 67. ஓகேங்களா? நீ டைமே வேணாம், கால வரையின்றி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு அலுவலக மொழியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுதான் திருத்த சட்டம். ஸோ டெஃபினேஷன் புரியுதுங்களா? அப்ப மொழி சட்டம் என்பது 63, இங்கிலீஷ் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு ஒரு இதை சொல்லிடுறாங்க. திருத்த சட்டம் 67, இங்கிலீஷ் காலவரையின்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது எம்என் வெங்கடசெல்லையா குழு. சொல்லுங்க, எப்போ வந்திருக்கும்? 2000. எம்என் வெங்கடசெல்லையா குழு எப்போ வந்திருக்கும்? 2000. இது எதுக்காக வந்திருக்குங்க? அவ்வளவுதான். அந்த அரசியலமைப்பு சீரமைப்பு, அரசியலமைப்பு செயல்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்க வந்த குழு தான் வெங்கடசெல்லையா. பூஞ்சி குழு எப்போ வந்திருக்கும்? 2007. வெரி குட். 2007ல வந்திருக்கும். 3 பேர் கொண்டதுங்க. ஓகே, ரைட்பா, சூப்பர். அது சிறிய அரசியலமைப்பு, ஸ்மால் கான்ஸ்டிடியூஷன். அவ்வளவுதான். 76. ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. சிறிய அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம். அப்படியே அப்படியே இதயமற்ற ஆன்மா என்ன பார்த்தோம்? அவ்வளவுதான். இந்தியாவின் மகாசாசனம் என்ன பார்த்தோம்? அவ்வளவுதாங்க. பிரிவு 268ல இருந்து 93 என்னங்க சொல்லுது? என்ன உறவு? என்ன உறவு? கொஞ்சம் அடுத்தது வேற என்ன வரும்? எதன் உறவு சொல்லுது? அதான் மத்திய மாநிலத்துல எது? நிதி உறவு. ஓகேங்களா? மத்திய மாநில நிதி உறவை பத்தி சொல்றதுதான் பிரிவு 268ல இருந்து 293. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல்ஸ். அதுலதான் வந்து பினான்ஸ் கமிஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 280. 280. நிதிக்குழுவோட தலைவரை குடியரசுத் தலைவர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நியமிப்பாருப்பா?
5 வருஷத்துக்கு ஒரு தடவை நியமிப்பார். ஓகேவாங்க, இதுதான் பின்னாடி பார்ப்போம். அரசியல் அமைப்புங்கிறது எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க? அமெரிக்கா. அதே மாதிரி ரஷ்யால இருந்து என்ன எடுத்திருப்பாங்க? கடமைகள் எடுத்திருப்பாங்க. அயர்லாந்துல இருந்து என்ன எடுத்திருப்பாங்க? அவ்வளவுதான், அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பி எடுத்திருப்பாங்க. இதை நம்ம பார்த்தோம். 86வது சட்ட திருத்தம் தான் எந்த வருஷம்? 2002. ரைட். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா இவர் யாருங்க? அவ்வளவுதாங்க, அரசியலமைப்பு இத்தாலிய மொழியில எழுதியிருப்பாங்க. இத்தாலிய மொழியில எழுதியிருப்பாங்க. கவனிங்க, இந்த டேட்ஸ் நான் கேட்கறவங்க அப்படியே சொல்லுங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு 5 டேட்ஸ். சரிங்களா? இந்த டேட் எதுக்கு வரும்? யார் சொல்றீங்க? சொல்லுங்க. ஓகே ஓகே, அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஓகேங்களா? இந்த 5 தினங்களுமே ரொம்ப முக்கியம்பா. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கேட்டா 49 நவம்பர் 26. ரைட். அடுத்து இந்த இது யார் சொல்றீங்க? சொல்லுங்க. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். அந்த இப்ப சொல்லுங்க, நடைமுறைக்கு வந்த நாள் என்ன நாள் சொல்லுவோம்? நடைமுறைக்கு வந்த நாள் குடியரசு நாள். நடைமுறைக்கு வந்த நாள் குடியரசு நாள் சொல்லுவோம். ஓகேங்களா? கவனிங்க, ஏற்றுக்கொண்ட தினத்தை தேசிய சட்ட தினம் சொல்லுவாங்க. ஓகேவா? தேசிய சட்ட தினம் என்பது நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்த நாள குடியரசு நாள்னு சொல்லுவோம். நடைமுறைக்கு வந்த வருஷம் 1950. ஓகேவா? ரைட். அடுத்து இது என்னப்பா? 1947 ஜனவரி 2 என்ன வரும்? அவ்வளவுதான். ஓகேங்களா? 22. சோ ஜனவரி 22 47 நேரு வந்து என்ன பண்ணிருப்பாரு? குறிக்கோள் தீர்மானம் முகவுரையில ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இல்லைங்களா? அரசியலமைப்பின் திறவுகோள்னு நம்ம என்ன சொல்லுவோம்? முகவுரைய சொல்லுவோம். முகவுரைய சொல்லுவோம். இது என்னப்பா வரும்? அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் கூட்டம் 46 டிசம்பர் 9. இந்த டேட்டு கடைசி கூட்டம். சரிங்களா? அரசியலமைப்பின் கடைசி கூட்டம் எப்ப கூடப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1950 ஜனவரி 24. சரிங்களா? நம்ம 10th இல்ல, பட் இருந்தாலும் இந்த டேட்டா தெரிஞ்சுக்கணும். 1950 ஜனவரி 24 கடைசி கூட்டம். கடைசி கூட்டத்துக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணி 26ல என்ன பண்றாங்க? நடைமுறை பண்றாங்க. அப்படி நடைமுறைப்படுத்துறதுனால தான் என்ன நாள்? குடியரசு நாள். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்படியே நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க. இப்பதான் பார்த்தோம். திறவுகோள்னு என்ன சொல்லணும்? முகவுரை. பாகம் 2 5 to 11 எதை சொல்லுது? குடியுரிமை. அரசமைப்பின் பாதுகாவலன் என்னது? உச்ச நீதிமன்றம். பிரிவு 352 என்னது? நெருக்கடி நிலை. தேசிய நெருக்கடி நிலை. தேசிய நெருக்கடி நிலை. சிறிய அரசியலமைப்பு இப்பதான் பார்த்தோம். ஓகே, இந்த இது சொல்லுங்க. சமதர்மம், காந்தியம், தாராள அறிவு என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது எது? கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் யோசிங்க. அதாவது சமதர்மம், காந்தியம், தாராள அறிவு சார்ந்ததுன்னு 3 பிரிவா அதை பிரிக்கிறோம். அது என்னன்னு நம்ம கொஸ்டின். ஒரு க்ளூ சொல்லட்டுங்களா? பிரிவு 36 டு பிரிவு 51 எது வரும்? அரசு நெறிமுறை கோட்பாடுகள். சரிங்களா? அது முக்கியமான கேள்விப்பா. சரிங்களா? அப்ப சமதர்மம், காந்தியம், தாராள அறிவு என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது எதுன்னு கேட்டா அரசு நெறிமுறை கோட்பாடு. எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க? அயர்லாந்துல இருந்து எடுத்தாங்க. அயர்லாந்துல இருந்து எடுத்தாங்க. ஓகேங்களா? ரைட். சமுதாய நலனை மக்களுக்கு தருவதை நோக்கமாக கொண்டது எது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதோட முக்கிய நோக்கம். கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் யோசிங்க. இப்படிதான் ஆப்ஷன் வைப்பாங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சமுதாய நலனை மக்களுக்கு தருவது நோக்கமாக கொண்டது எது? இது கேள்வி. இங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, உச்ச நீதிமன்றம், அரசு நெறிமுறை கோட்பாடு. இது ஆப்ஷனு. இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு. ஓகேவா? ஸோ அந்த பேராவை கிளியரா படிச்சு பாத்தீங்கன்னா 2-3 விஷயம் முக்கியமா இருக்கும். ஓகேவா? அப்ப சமதர்மம், காந்திய, தாராள அறிவுன்னு கேட்டா அரசு நெறிமுறை கோட்பாடு. இன்னொன்னு, சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே நோக்கமாக கொண்டது எதுன்னு கேட்டா அரசு நெறிமுறை கோட்பாடு. இது சொல்லிடுவீங்க. ஆர்டிகல் 280 நிதி ஆணையம், நிதிக்குழு. 356 மாநில நெருக்கடி. 368 அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அது எந்த பகுதின்னு சொல்லலாமா? அவ்வளவுதான், பகுதி 20. சரிங்களா? எந்த நாடுன்னு ட்ரை பண்ணலாமா? அவ்வளவுதான், சூப்பர். தென் ஆப்பிரிக்கா. ஓகேவா? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அரசியலமைப்பு திருத்தம் பண்ணலாம்னு சொன்னாங்க. நெருக்கடி நிலையை ஜெர்மனில இருந்து சொன்னாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கடமையா ரஷ்யால இருந்து சொன்னாங்க. டிபிஎஸ்பி அயர்லாந்துல இருந்து சொன்னாங்க. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் பதவியை அமெரிக்கால இருந்து சொல்றாங்க. பிரதமர் பதவியை இங்கிலாந்துல இருந்து சொல்றாங்க. இது எல்லாமே நோட் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயம்பா. ரைட். பிரிவு 368 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை எத்தனையா பிரிக்கலாம்னு சொல்லுது? 3ஆக பிரிக்கலாம். இந்தியாவில ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலம்? முக்கியமான கேள்வி. பஞ்சாப். ஓகேங்களா? கோதுமை அதிகம் விளைவிக்கக்கூடிய மாநிலம், பைசாகி திருவிழா கொண்டாடும் மாநிலம். சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்.
சரிங்களா? எந்த வருஷம் வந்திருக்கும்பா? 51. 1951. ஓகேவா? 51. 7வது அட்டவணை 8வது அட்டவணை இது ரெண்டு என்ன சொல்லுது? 7 என்ன சொல்லுது? அவ்வளவுதான், மத்திய மாநில பொதுப்பட்டியல். 3 சொல்றது 7வது அட்டவணை. சரிங்களா? 8 வந்து அலுவல் மொழிகள். 360 என்ன சொல்லுதுப்பா? வெரி குட், நிதி நெருக்கடியை சொல்லுது. பிரிவு 29 என்ன சொல்லுது? யாருக்கான கல்வி? கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் சொல்றது 29. கல்வியை பத்தி சொல்றது 30. ஓகேங்களா? அப்ப 29, 30 ரெண்டுமே யாருக்கு? சிறுபான்மையினருக்கு. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தொடங்குறது முகமுறை. முகமுறையில ஒரு 5 வார்த்தைகள் இருக்கும். இருங்க, அப்படியே யாரா ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. அவ்வளவுதான். இந்த ஆர்டரை அப்படியே கேட்பாங்க. இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. அரசியலமைப்பு எத்தனை உறுப்பினர் இருப்பாங்க? அரசியலமைப்பு சொன்னப்ப 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரிங்களா? 292 + 93 அவ்வளவுதான். சரிங்களா? 389. சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கவனிங்க. இதோட ஃபர்ஸ்ட் லெசன் பாலிட்டி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ஷனும் நல்லபடியா போச்சு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாலிட்டி செஷன்ஸ்ல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.